உங்க உங்க அளவுக்கு நம்பிக்கை எனக்கு அந்த 2 பேட்ஸ்மேன் மேல இல்ல. பட் எஸ், இந்தியாவுக்கு சில கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டங்கள்ல ஆப்கானிஸ்தான் வச்சிருக்காங்க. பாண்டியா அண்ட் ஜடேஜா ஸ்பின் ஹிட்டர்ஸ் கிடையாது. அவங்க அடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரும் நம்பி போக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல நீங்க அதிக நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், குட். கலக்கிறீங்களே, சென்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்காட்லாண்ட்ல போயிட்டு அங்க கால்ஃப் ஆடிட்டு இருக்கீங்க. ஜாலியா அப்பா வா, மனுஷன் வாழ்க்கைய வா, சூப்பர். நீங்க லைட்டா பொறாமையா இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி நம்ம 2 பேர் ஒரு வாட்டி ஸ்காட்லாண்ட்ல போயிட்டு கால்ஃப் ஆடுவோம். பட் நீங்க ஸ்காட்லாண்ட்ல இருந்தும் உங்களோட கமிட்மெண்ட்டை பாராட்டுறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. அப்கோர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா T20 வேர்ல்ட் கப் மேட்சஸ்லாம்? அது எப்படி நம்ம பார்க்காம இருக்க முடியும்? நமக்கு கிரிக்கெட்னா உயிர், நமக்கு தெரியுமே, பார்க்காம இருக்க முடியுமா? சூப்பர் ரைட். அப்கோர்ஸ் பெரிய கேம் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இங்க சில விஷயங்கள் டெஃபினட்டா அந்த இந்தியாவுக்கு சில கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டங்கள்ல ஆப்கானிஸ்தான் வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு மாடிஃபியரா இருக்கு. எப்போதுமே நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கதான் ஜாம்பான் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்கதான் வந்து ஒரு பெரிய டெஃபினட்டா ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஆனா இந்த மேட்ச்ல இந்த ஃபசல்லா ஃபரூக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு மாதிரி 2 சைடும் நத்துவாரு, நல்லா போடுவாரு. 2 ரிஸ்ட் ஸ்பின் வச்சிருக்காங்க, ரஷீத் கான், நூர் அகமத். சோ இவங்கதான் ஒரு மாதிரி கண்டமா எனக்கு தோணுது. பிரேதம், ரோஹித் சர்மா விராட் கோலியோட ப்ராபப்ளி மிடில் ஆர்டர் டூபே. இது மட்டும் நம்ம பேசிட்டோம், ஏன்பா டூபே அப்படிங்கிற மாதிரி இல்ல. இந்த மேட்ச் தட்சமா டூபே ஒரு கீ பிளேயரா இருப்பாரு, அலாங் வித் ஜடேஜா, சூரியகுமார் யாதவ். இந்த மிடில் ஆர்டர் தான் எனக்கு கீயா இருக்கும்னு எனக்கு தோணுது. கரெக்டா? அப்சல்யூட்லி கரெக்ட். ஒன் ஆஃப் ரோஹித் சர்மா நமக்கு தெரியும் எந்த மாதிரி கேம் ஆட போறாரு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் அடிச்சுட்டு அவர் உள்ள போனே இருப்பாரு. விராட் கண்ட்ரோல் பண்ணா பந்த், ஸ்கை, டூபே டெஃபினட்டா நல்ல டோட்டல் எடுத்துட்டு போலாம் ஸ்கோர். ஏன்னா எனக்கு பாண்டியா அண்ட் ஜடேஜா ஸ்பின் ஹிட்டர்ஸ் கிடையாது. அவங்க அடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. சோ பந்த், டூபே அண்ட் ஸ்கை தான். நீங்க பாத்தீங்கன்னா தூபே மேல ஆக்சுவலி நல்ல பிரஷர் இருக்கு. பிகாஸ் அவர் ஸ்பின் ஹிட்டர்னு சொல்லி இந்த ஃபுல் வேர்ல்ட் கப் விளையாடினாங்க. 2 மேட்ச் ஃபெயில் ஆனாரு. கடைசி மேட்ச் ஏதோ முக்கியமான ஒரு 30 ரன் அடிச்சாரு. சோ இந்த மேட்ச் டெஃபினட்டா டூபே மேல பிரஷர் இருக்கு. ஏன்னா அவர் டெலிவர் பண்ணி ஆகணும் இந்த மேட்ச். அவர் தான் ஸ்பின் ஹிட்டர் அப்படின்னு சொல்லி தான் கூட்டின்னு வந்திருக்கோம். சோ பாப்போம். அவர் இதுக்கு தாங்க கூட்டு வந்திருக்காங்க. ஏங்க ஆட வச்சா பிரஷர்ன்றீங்க, ஆட வைக்கலன்னா இதுன்றீங்க. அவர் அடிச்சே ஆனுங்க, எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்காக தான் அவர் டீம்லயே எடுத்திருக்காங்க டூபேவை. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சு தாக்கணும்னு தான் அவர் வச்சிருக்காங்க. இப்பதான் அவர் அடிச்சாகணும். அதான் சொல்றேங்க, அடிச்சாகணும். அது டெஃபினட்டா ஒரு பிரஷர். எந்த அளவுக்கு அவர் அதை எடுத்து அவர் பிரஷர்லாம் சொல்ல முடியாதுன்றான். அவர் சொல்லலாம் முடியாது. நியூயார்க் லைக்கால ரைட் டெக்னிக் இல்ல, ஒத்துக்கிறேன். இப்ப வந்து அவர் அடிச்சானும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காருன்னு தோணுது. இல்ல, அவர் இது IPL நினைச்சு ஆட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஏன்னா பாத்துருக்காரு. ஸ்பின்னர்ஸ் அவர் IPL பாத்துருக்காரு. நூர் அகமத பாத்துருக்காரு, IPL ரஷீத் கான பாத்துருக்காரு, முகமது நபிய பாத்துருக்காரு. IPL நினைச்சிட்டு ஆட வேண்டியதுதான். ரிஷப் பந்தியா இருக்க போறாரு நம்பர் 3ல. அப்கோர்ஸ் ஸ்கைக்கு அந்த ப்ரூட் பவர் கிடையாது. பட் அவர் ரொம்ப கிளவர். அந்த ஸ்வீப் வேற யாருமே அவ்வளவு நல்லா ஆடுறது இல்லை இந்தியன் டீம்ல. சோ ஸ்கை இருக்காரு. சோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்தியாக்கு. டெஃபினட்டா ஐ திங்க் மறுபக்கம் இந்தியால மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பேட்டிங்ல எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் வரணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நம்மளோட சேனல்ல நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மேட்ச் டூபேல பர்சிஸ்ட் பண்ணணும். கரெக்ட் மேட்ச் டு கோ வித் டூபே. பட் அதர் சைட் போலிங்ல எனக்கு என்னமோ ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு தோணுது. பிரேதம், குல்தீப் யாதவ் ஐ ரியலி லைக் டு see him in the 11. ஏன் இதை சொல்றேன்னா, பார்படோஸ்ல நடக்குது இந்த மேட்ச். பார்படோஸ்ல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் நம்ம பார்த்தோம். குழந்தாங்க ஆஸ்திரேலியா. அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சரும் மார்க்குட்டும் போடுறாங்க, அடி போட்டு வானரும் ஹெட் பேத்து எடுத்துறாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 75 ரன் 80 ரன் அடிச்சிட்டாங்க. 2 பால் வேற தொலைஞ்சிச்சு பிரேதம். ஒரு சைடு வேற சின்னது, பீச் பக்கம் காத்து வேற அடிக்குது, பால் எங்கேயோ போய் விழுது. சோ எனக்கு இவ்வளவு மீடியம் பேசர்ஸ் வச்சு போகணுமா? ப்ராபப்ளி குல்தீப் யாதவ. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் பாருங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அந்த பசங்க வேற கொஞ்சம் காற்றடி அடிக்கிற பசங்க இந்த ஆப்கானிஸ்தான் பசங்க. சோ ஒரு ரெஸ்ட் ஸ்பின்னர் வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிரேதம், நீங்க பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப், பாண்டியான்னு பார்த்தா 4 சீமர். எக்ஸப்ட் ஹர்ஷ்தீப் which is லெஃப்ட் ஆர்ம். மத்த 3 சிமிலர் ரைட் ஆர்ம். சோ உங்களுக்கு 4 சீமர் தேவையா? சிராஜுக்கு பதிலா குல்தீப் ஆடலாமா அப்படின்னு டெஃபினட்டா ரோஹித் சர்மா அண்ட் டிராவிட் யோசிப்பாங்க. ஒன்லி திங் இஸ், நீங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட் கொஞ்சம் சின்னது, எந்த பக்கம் காத்து வீசுதுன்னு பொறுத்து இருக்கு. அண்ட் அந்த பிரீஸ் எல்லாம் பிராக்டிஸ்ல பாக்கணும் அவங்க எந்த டைம்ல. ஏன்னா 10:30 மேட்ச் இந்தியாக்கு. பிரீஸ் எந்த பக்கம் வருது 10:30க்கு, அதெல்லாம் நோயிங் டிராவிட் அண்ட் ரோஹித் அதெல்லாம் ரொம்ப மெட்டிகுலஸா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. பட் குல்தீப் ஆடினா ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு 2-3 4 போனா கூட டெஃபினட்டா விக்கெட் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வில் கோ ஆஃப்டர் குல்தீப். அண்ட் குல்தீப் இப்போ ஆடலனாலும் நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியாக்கு ஆன்டிகால 100% அங்க ஆடிதான் ஆகணும். பிகாஸ்
நீங்க அதே 4 பேஸ் பவுலரோட போறது அர்த்தம் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல, பட் போலிங் நல்லா தான் போட்டிருக்காரு. சோ ரோஹித்துக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் ஹர்திக் வந்து தேர்ட் சீமரா ஆடுவாருன்னு. சோ குல்தீப் டெஃபினட்டா இந்த சூப்பர் ஹிட்ஸ் ஆடுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பத்ரி. அதுதான் என்னோட அடுத்த தாட் அதான் வந்தது. சரி குல்தீப் விளையாடணும்னா யார் இடத்துல அப்படின்னு. எஸ், முகமது சிராஜுக்கு பதிலா குல்தீப் விளையாடுறது கரெக்டான விஷயம். ஏன்னா ஹார்திக் இந்த டோர்னமெண்ட்ல போலிங் நல்லா போட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஜடேஜா அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரும் நம்பி போக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சின்ன பவுண்டரிக்கு எடுத்தா மாட்டினாருன்னா ரோஹித் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ ப்ராபப்லி அதுவும் ஒரு ஃபேக்டர் நம்ம டெஃபினட்டா கவுண்டர் பண்ணணும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பிரேதம் இப்போ ஆக்சுவலி நிஜமாவே ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ நல்லா விளையாடி இருக்காங்க இந்த வருஷம் இந்த டோர்னமெண்ட்ல. ஓகே, நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா இந்தியா வேற லெவலுங்க. இந்தியா செம ரெக்கார்டு. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு இந்தியாவை பார்த்தா ஒரு மாதிரி அவங்களுக்கு இந்தியன் லெஜெண்ட்ஸை பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த பாஸ்ட் 4 ரெக்கார்ட் பெருசா ஒன்றும் பண்ணதில்லை. ஸோ டு வி ஆக்சுவலி திங்க் ஆப்கானிஸ்தான் ஹேவ் a சான்ஸ்? இந்த ஐபிஎல் ஆடி இவங்க எல்லாம் இதே லெஜெண்ட்ஸோட ஐபிஎல் 2 மாசம் ஆடுறாங்க வருஷம். சோ முன்ன மாதிரி அந்த ஒரு இது இருக்குமான்னு எனக்கு ஃபியர் ஃபேக்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆப்கானிஸ்தானோட பெஸ்ட் சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு ஸ்கோர் போட்டு அதை டிஃபெண்ட் பண்றது தான் அவங்க ஸ்பின்னர்ஸோட. அதுதான் பண்ணாங்க நியூசிலாண்டோட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா. ஏன்னா இப்போ விராட் வந்து பிகினிங் டு எண்ட் கண்ட்ரோல் பண்ணி பந்த், ஸ்கை, தூபே, ஓரளவுக்கு அக்சர் பட்டேல் அடிச்சு கொடுத்தாங்கன்னா அதை சேஸ் பண்றது கஷ்டம் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அவங்க பெஸ்ட் பெட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆடினா தான் நான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இந்த சூப்பர் 8ல இந்தியா இவ்வளவு சீக்கிரம் தடுக்கி விழ மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்தியா ஹேவ் இனஃப் ஆப்கானிஸ்தானை இது பண்றதுக்குன்னு ஸ்டாப் பண்றதுக்குன்னு எனக்கு என்னோட ஃபீலிங், அது பர்சனல் ஒப்பீனியன். நீங்க சொல்றத பார்த்தா டாஸ் தேவையில்லைன்றீங்க. ஏன்னா இந்தியா எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க செம பேட்டிங் லைனப், டீப் பேட்டிங் லைனப், எவ்வளவு வேணா ஸ்கோர் சேஸ் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான் அவங்க போலிங்ல தான் அவங்க வந்து நம்பிக்கை வைப்பாங்க. ஸ்ட்ராங் போலிங் அட்டாக். ஸோ ஸ்கோரை போஸ்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் மேபி ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். பட் ஐ திங்க் இல்ல பத்ரி, நான் நினைக்கிறேன் இந்தியா will also prefer to bat first. And of course இப்போ மழை பத்தி நமக்கு தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ்லயும் மழைன்னு சொல்றாங்க. அந்த மழை எஃபெக்ட்னா டெஃபினட்டா எந்த டீம் வேணாலும் செகண்ட் தான் ஆடுவாங்க டக்வர்த் லூயிஸ் ரூல்னால. இல்ல, I think India will definitely look to chase. ஏன்னா I think they will give a chance for Afghanistan to fail. எஸ், ஃபர்ஸ்ட்லி ஏன்னா அவங்க நல்ல பேட்டிங் விளையாடினா தான் அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் போட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட போலிங் கூட நல்லா இருக்கு, ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சம பேட்டிங் லைனா, அதனாலதான் எவ்வளவு ஸ்கோர் நீங்க அடிச்சாலும் எங்களால திருப்பி அடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியா வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க அளவுக்கு நம்பிக்கை எனக்கு அந்த 2 பேட்ஸ்மேன் மேல இல்ல. பட் எஸ் 2, 3, 4, 5 பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 6 and 7 மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது பேட்டோட. இந்தியா மேல நீங்க அதிக நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எஸ், பாப்போம். 2 பிளேயர் தான். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டியா நிறைய பண்ணல, சான்ஸே கிடைக்கல. அண்ட் ஜடேஜா டு பி ஆனஸ்ட் அவருக்கும் கிடைக்கல. ஒரே ஒரு இன்னிங் தான் கிடைச்சது, அதுல அவரால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க அக்சர் பட்டேல போலிங்காக வைக்கலைங்க, பேட்டிங்காக தான் வச்சிருக்காங்க டீம்ல அப்படின்னு. அண்ட் அவர் அந்த வெரைட்டி கொடுக்குறாரு பேட்டோட. எனக்கு அந்த பாகிஸ்தான் இன்னிங் நான் மறக்கவே மாட்டேங்க. குரூஷியல் நீங்க அது 20 of 18 balls 20 தான், ஆனா நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. சோ பாப்போம், அக்சர் த பேட்ஸ்மேன் தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த சூப்பர் 8ல at some stage. எஸ் பொறுத்து பார்ப்போம். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி I think India should be through against Afghanistan. But having said that, பெரிய மேட்ச், so கொஞ்சம் pressure definitely இருக்கு. So yeah, thank you Pratham for coming on Cricket with Badri. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேவா? டேக் கேர், பை கைஸ், பை.